டியூப் தமிழ் வணக்கம். ஈரான் அமெரிக்க போர் இன்று காலை வரை நடைபெற்ற 4 முக்கிய சம்பவங்களினுடைய தொகுப்பு. முதலாவது, அமெரிக்க அதிபர் டொனால்ட் டிரம்பினுடைய முன்னாள் பாதுகாப்பு செயலாளராக இருந்த ஜான் போல்டனினுடைய பேட்டி எல்லோரையும் சிந்திக்க வைத்திருக்கின்றது. இந்த போர் ஐரோப்பாவிற்கு எதிரான போர் என்பதை ஐரோப்பாவினுடைய தலைவர்கள் கண்டுபிடிக்கவில்லை என்று அவர் குறிப்பிடுகின்றார். இந்த போரை ஆரம்பிக்க முன்னர், இந்த போர் நடைபெறுகின்ற பொழுது ஐரோப்பாவும் ஐரோப்பிய தலைவர்களும் ஐரோப்பிய ராஜதந்திரிகளும் உறங்கி இருந்து என்ன நடைபெறுகின்றது என்பதை அவதானித்திருக்க கூடாது. அதில் நேரடியாக தலையிட்டு இந்த விவகாரத்தை கட்டுப்பாட்டில் கொண்டு வருகின்ற அதிகாரத்தை தங்களுடைய கையில் எடுத்திருக்க வேண்டும். டொனால்ட் டிரம்பினுடைய கையில் விட்டிருக்க கூடாது என்பது அவருடைய கருத்தாகும். இரண்டாவது முக்கியமான விடயம், எப்படி உக்ரைன் போர் என்பது அமெரிக்காவிற்கு எதிரான போர் அல்ல, அது ஐரோப்பாவிற்கு எதிரான போர் என்பதை எப்படி ஐரோப்பிய தலைவர்கள் கணிக்க தவறினார்களோ அதுபோலத்தான் ஈரான் போரும் ஐரோப்பாவிற்கு எதிரான போர் என்பதை அவர்கள் கணிக்க தவறிவிட்டார்கள் என்பது அவருடைய குற்றச்சாட்டாகும். இது ஐரோப்பாவிற்கு எதிரான போராக இருந்தாலும் ஐரோப்பாவால் அமெரிக்காவை கட்டுப்படுத்த முடியவில்லை. ஐரோப்பாவில் புகழ்மிக்க ராஜதந்திரிகள் என்று இன்று யார் இருக்கின்றார்கள் என்று கேட்டால் அந்த வெற்றிடம் வெறுமையாகவே இருக்கின்றது. ஒரு காலத்தில் ஜெர்மனியில் இருந்த ஒன் பிஸ்மார்க் போல ஒருவர் இல்லை, மெட்டர்னிச் போன்ற ஒருவர் இல்லை. இப்படியான புகழ் பெற்ற அறிவில் மேம்பட்ட ராஜதந்திரிகள் இல்லாமல் வெறுமனே அரசியல் தலைவர்கள் தான் ராஜதந்திரிகள் வேடத்தையும் எடுத்திருப்பதனால் ஐரோப்பாவை சரியாக நிர்வகிப்பதற்கு இவர்களுடைய ஆளுமை போதவில்லை என்பதை அவருடைய கருத்து சொல்லவில்லை என்றாலும் அந்த கருத்தினுடைய பின்புறம் அதை நமக்கு திட்ட தெளிவாக காட்டுகின்றது. தேர்தல் தலைவர்கள் ராஜதந்திரிகள் அல்ல என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். ஏனென்றால் இந்த தவறுக்கு தேர்தல் தலைவர்கள் பொறுப்பானவர்கள். படைத்துறை ஆய்வாளர்களினால் பயனில்லை. அவர்கள் சம்பளத்திற்காக ஓர் அரசின் கீழ் இருந்து ஆய்வறிக்கைகளை வெளியிடுகின்றவர்களே அல்லாமல் ஓர் அரசிற்கு தலைமை தாங்கி ராஜதந்திர காய்களை நகர்த்தி இது போன்ற ஆபத்துக்கள் வராமல் தடுப்பதற்கான வேலையை அவர்கள் செய்யவில்லை. இதனுடைய விளைவு என்ன ஆக போகின்றது? ஈரானில் இருந்து பெருந்தொகையான அகதிகள் ஐரோப்பாவிற்குள் வரப்போகின்றார்கள். அவர்களை எதிர்கொள்வதற்கு ஐரோப்பா தயாராகின்றது. மற்றபடி அகதிகள் வராமல் தடுப்பதற்கான ஒரு போரை தடுக்கும் வல்லமையை இழந்திருக்கின்றது. ரஷ்ய அதிபர் உக்ரைன் போரில் செய்தது அதைத்தான். உக்ரைனில் இருந்து மில்லியன் கணக்கானவர்கள் ஐரோப்பாவிற்குள் நுழைந்து விட்டார்கள். இப்பொழுது ஈரானில் இருந்து நுழைவதற்கான வேலையை டொனால்ட் ட்ரம்ப் செய்திருக்கின்றார். கூட்டி கழித்து பார்த்தால் இது ஐரோப்பாவிற்கு எதிரான போர். ஐரோப்பா அதை கண்டுபிடிக்கவில்லை. ஈரானுக்கு எதிரான போர் அல்ல, ஐரோப்பாவிற்கு எதிரான போர் என்ற கோணத்தில் அவர் எடுத்து விளக்கி இருக்கின்றார். இவரை ஒரு துரோகி என்று டொனால்ட் ட்ரம்ப் திட்டி இருப்பதும் இவருக்கு எதிரான வழக்கு இருப்பதும் குறிப்பிடத்தக்கது. இரண்டாவது, ஈரானுடைய போரில் தான் இலக்கை தொட்டு விட்டதாக கூறியிருக்கும் டொனால்ட் ட்ரம்ப் தாமே வெற்றி பெற்றதாக நேற்று இஸ்ரேலிய பிரதமர் அறிவித்தது போல இப்பொழுது அறிவித்திருக்கின்றார். இந்த அறிவிப்பின் மூலமாக அவர் போரை நிறுத்துவதற்கான இடத்தை நோக்கி தன்னுடைய ஸ்டியரிங்கை திருப்பி இருக்கின்றார். தான் போரை நிறுத்துவதற்கான காரணம், இனி ஈரானினால் யுரேனியம் செறிவூட்டலை செய்ய முடியாது. அதற்கு பின்னர் ஈரானுடன் போர் புரிவதற்கு தங்களுக்கு நியாயம் எதுவும் இல்லை. இரண்டாவதாக, ஈரானுடைய அதிசக்தி மிக்க ஏவுகணைகளை இனி ஈரானினால் ஏவ முடியாது. அதனுடைய தயாரிப்பு ஆற்றல்களும் முற்றாக அளிக்கப்பட்டு விட்டன. அந்த இடத்திலும் ஈரான் தமக்கு பகை இல்லாமல் போய்விட்டது. மூன்றாவதாக, இலக்கை தொட மிக மிக அருகில் வந்துவிட்டோம். நான்காவதாக, ஈரானுடைய கடல் படை மூழ்கடிக்கப்பட்டு செயற்பட முடியாமல் ஆக்கப்பட்டு விட்டது. ஐந்தாவதாக, ஈரானுடைய வான்படை முற்றாகவே செயலிழக்க செய்யப்பட்டு விட்டது. இவற்றையெல்லாம் நாங்கள் செய்து முடித்து விட்டோம். எனவே வெற்றி படியில் நாங்கள் இருக்கின்றோம் என்று அவர் கூறியிருக்கின்றார். இதனுடைய கருத்து, அவர் போரை முடிக்கப் போகின்றார். ஆனால் போரை நிறைவு செய்வதாக இருந்தாலும் ஈரானுடன் எந்த பேச்சுக்களும் கிடையாது. ஈரானுடன் எந்த அமைதி ஒப்பந்தமும் இல்லாமல் அமெரிக்கா இந்த போரை நிறுத்திக் கொள்ள போவதாக அவர் தெரிவிக்கின்றார். அப்படியானால் கோர்முஸ் நீரிணையில் இருக்கின்ற பிரச்சனையை எப்படி தீர்க்க போகின்றீர்கள் என்றால், கோர்முஸ் நீரிணைக்கும் அமெரிக்காவிற்கும் என்னதான் தொடர்பு? அதற்குள்ளால் கப்பல்களை கொண்டு எரிபொருள்களை கொண்டு செல்லுகின்ற நாடுகள் தங்கள்
தங்களுடைய கப்பல்களை இறக்கி அந்த பிரச்சனையை தீர்க்க வேண்டுமே அல்லாமல் அது அமெரிக்காவினுடைய பிரச்சனை அல்ல, அந்த வழியால் பயணிக்கின்ற பயணிகளினுடைய பிரச்சனை தான் என்று அதை மெல்லென கையும் கழுவி விட்டிருக்கின்றார். ஆகவே இதனுடைய முடிவில் ஈரானுக்கு நஷ்ட ஈடு இல்லை. ஈரானை இதுபோல நினைத்தவுடன் மறுபடியும் தாக்கலாம் என்கின்ற வெற்றிடத்தை ஏற்படுத்தி இந்த போரை முடிவு செய்து தன்னுடைய நோக்கங்களை நிறைவேற்றி விட்டேன் என்று கூறி அதுவே வெற்றி என்றும் அவர் விலக இருப்பதாக தெரிவிக்கப்படுகின்றது. ஒரு பேச்சுவார்த்தை மூலமாக இப்போதைய ஈரான் ரெஜிம் இருப்பதற்கான உத்தரவாதம் கிடையாது என்பது அவருடைய கருத்தாகும். ஆகவே ஈரான் மீதான தாக்குதல் மறுபடியும் நடக்கும் என்ற நிலையில் அவர் போரை நிறுத்தி கொள்ளுகின்றார். ஆனால் உண்மையில் டொனால்ட் ட்ரம்பும் இஸ்ரேலும் இந்த போரில் வெற்றி பெற்று விட்டதா என்றால் இல்லை என்றுதான் கூற வேண்டும். ஈரானுடைய தாக்குதல்கள் தொடர்ந்து கொண்டிருக்கின்றது. முன்னர் நரிக்கதையில் திராட்சை பழத்தை எட்டி தொட முடியாத நரி ஒன்று சீச்சி இந்த பழம் புளிக்கும் என்று கூறிவிட்டு சென்றது போல வெற்றியை எட்டி தொட முடியாவிட்டாலும் நாம் வெற்றி பெற்று விட்டோம் என்று டொனால்ட் ட்ரம்ப் விடைபெற முயற்சி எடுக்கின்றார். இப்பொழுது இது போன்ற கலாச்சாரங்கள் பல இடங்களில் உருவாகி இருக்கின்றது. வெற்றி கிடைக்காவிட்டாலும் வெற்றி என்று தம்முடைய மனதளவில் பிரச்சாரங்களை செய்து வெற்றி வெற்றி என்று ஆறுதல் அடைகின்ற உளவியல் நிலை பலரிடையே இருப்பதை சமூக வலைத்தளங்களில் காணலாம். அதே நிலைதான் டொனால்ட் ட்ரம்பிற்கும் இருப்பதை இந்த செய்தி காட்டுகின்றது. இது இன்றைய காலை முக்கிய செய்திகளில் இரண்டாவது முக்கிய செய்தியாகும். மூன்றாவது முக்கிய செய்தி, டொனால்ட் ட்ரம்ப் வெற்றி பெற்று விட்டார் என்றால் முடிவு என்ன? அதற்கு மாறாக சம்பவம் நடைபெற்றிருக்கின்றது. ஈரானுடைய ஆயில் ஏற்றுமதிக்கு விதிக்கப்பட்டிருக்கின்ற தடையை அமெரிக்கா எதிர்வரும் 19ஆம் தேதி ஏப்ரல் வரை இடைநிறுத்தம் செய்திருக்கின்றது. எனவே ஈரான் தன்னுடைய கோர்முஸ் நீரிணை வழியாக ஆயிலை எடுத்து செல்ல முடியும் என்பதும் இன்று உலகத்தில் ஏற்பட்டிருக்கின்ற ஆயில் பற்றாக்குறை நெருக்கடியை தீர்ப்பதற்காக இந்த அனுமதி வழங்கப்படுகின்றது என்றும் கூறப்படுகின்றது. நேற்று அமெரிக்காவினுடைய போர்க்கால அமைச்சர் பேட் ஹெக்ஸெட் இது பற்றி கூறியிருந்தார். தடையை தளர்த்தவும் இதுபோல ரஷ்யாவினுடைய கருப்பு பட்டியலை விலத்தி குறுங்காலத்திற்கு ரஷ்யாவினுடைய ஆயில் சர்வதேச சந்தைகளுக்கு செல்வதற்கு வழி பிறக்க இருப்பதாகவும் கூறியிருந்தார். இப்பொழுது அந்த விவகாரம் நடைபெற்று இருக்கின்றது. ஆனால் இதற்காக ஈரான் ஆடப்போவது கிடையாது. ஈரானிடம் ஆயில் கைவசம் இல்லை. அமெரிக்கா கூறுவதை போல உலகத்தினுடைய ஆயில் தேவையை பூர்த்தி செய்ய வேண்டிய அவசியம் எங்களுக்கு கிடையாது, எங்களுடைய மக்களுக்கு அது தேவை என்று ஈரான் கூறியிருக்கின்றது. எனவே அமெரிக்கா தடுத்தவுடன் நிறுத்தவும் அமெரிக்கா சொன்னவுடன் ஏற்றுமதி செய்வதற்கும் எங்களுக்கு அமெரிக்கா யார் என்று அவர்கள் கேட்டிருக்கின்றார்கள். இப்பொழுது அமெரிக்கா தன்னுடைய ஆயில் குதங்களில் இருந்து 140 மில்லியன் பேரல்களை விற்பனை செய்வதற்கு அனுமதி வழங்கி இருக்கின்றது. ஆயிலினுடைய விலை ஏறியவுடன் அமெரிக்கா இப்பொழுது தன்னுடைய ரிசர்வில் வைத்திருந்த ஆயிலை வெளியீடு செய்வது அமெரிக்காவிற்கு பலத்த லாபமாக அமையும் என்பது குறிப்பிடத்தக்கது. ஆனால் அமெரிக்காவினுடைய இந்த தடை விலத்தலானது வடகொரியா, கியூபா ஆகிய நாடுகளுக்கு பொருந்தாது என்றும் அந்த நாடுகளுக்கு ஏற்றுமதி செய்ய முடியாது என்றும் கூறியிருக்கின்றது. எனவே உலகளாவிய ரீதியில் ஏற்பட்ட ஆயில் பற்றாக்குறை நெருக்கடியை தீர்ப்பதற்காக பழைய தடைகளை விலத்த வேண்டிய நிலைக்கு அமெரிக்கா தள்ளப்பட்டிருக்கின்றது. அமெரிக்கா போரில் வெற்றி பெற்றிருக்குமாக இருந்தால் ஈரானுடைய ஆயில் வர்த்தகத்தையும் கோர்முஸ் நீரிணையையும் கட்டுப்பாட்டில் கொண்டு வந்திருக்கும். இதை கொண்டு வர முடியாத காரணத்தினால் தான் போட்ட தடைகளையே தான் விலத்த வேண்டிய நிலைக்கு இன்றைய காலை நிலை உருவாகி இருக்கின்றது. நான்காவது முக்கியமான விடயம், பிரிட்டன் இப்பொழுது தன்னுடைய படை தளங்களை அமெரிக்காவிற்கு வழங்க இருப்பதாக அறிவித்திருக்கின்றது. அமெரிக்கா போரில் இருந்து பின்வாங்க போவதாக அறிவித்திருக்கின்ற நிலையில் பிரிட்டன் இந்த அறிவிப்பை வெளியிட்டிருக்கின்றது. அமெரிக்காவினுடைய உறவை பேணுவதற்காக நேற்று ஈரானுடைய வெளியுறவுத்துறை அமைச்சர் பிரிட்டனுக்கு கடும் எச்சரிக்கை விடுத்திருந்தார். வீணான ஒரு போரை சந்திக்க போகின்றீர்கள் என்று. இதற்கு பதிலடியாக ஈரானுடைய வெளியுறவுத்துறை அமைச்சர் அப்பாஸ் ஆரக்சி தன்னுடைய தற்பாதுகாப்பிற்கான அடுத்த கட்ட நடவடிக்கைகளை எடுக்க போகின்றது ஈரான் பிரிட்டனுக்கு எதிராக என்று கூறியிருக்கின்றார். இதுபோல டென்மார்க்கும் நோர்வேயும் இப்பொழுது கோர்முஸ் நீரிணையை கண்காணிப்பதற்கான தங்களுடைய கப்பல்களை அனுப்பலாம் என்கின்ற இடத்திற்கு பொது பிரகடனம் ஒன்றை வெளியிட்டிருக்கின்றார்கள். இந்த வகையில் 20 நாடுகள் தமது கடற்படைகளை அனுப்புவதற்கு இணக்கம் கண்டிருக்கின்றன. தன் மீது அமெரிக்காவும் இஸ்ரேலும் தாக்குதலை நடத்த அதற்கு பதிலாக அப்பாவி நாடுகளை ஈரான் தாக்குவது சரியல்ல என்றும் இது தமக்கு மிகுந்த கவலையை தருவதாகவும் டென்மார்க் தெரிவிக்கின்றது. இன்று நடைபெற்ற 4 முக்கிய சம்பவங்களும் ஈரானை அமெரிக்கா இந்த போரில் வெற்றி பெற்றுவிட்டது என்கின்ற பிரகடனத்திற்கும் இப்பொழுது நடைபெற்ற இந்த 4 சம்பவங்களுக்கும் இடையே ஒன்றுக்கு ஒன்று முரண்பாடு காணப்படுகின்றது. எனவே வெற்றி
தோல்வி என்பது எதுவும் இல்லை, பிரகடனங்கள் மூலமாக வெற்றிகள் நியாயப்படுத்தப்படுகின்றன என்கின்ற ஒரு புதிய இடத்தை நோக்கி கடந்த 24 மணி நேரங்கள் நகர்ந்திருக்கின்றது. மந்திரத்தால் மாங்காய் விழாது, தந்திர பேச்சினாலே சாதம் அரிசியாக மாறிவிடாது, அவலை நினைத்து உரலை இடிப்பதனால் அவல் வந்துவிட மாட்டாது என்கின்ற 3 தமிழ் பழமொழிகளும் இந்த செய்திகளுக்கு பொருந்துகின்றன. இது டியூப் தமிழனுடைய உலக செய்திகளுக்காக டென்மார்க்கில் இருந்து கீசே துரை. வணக்கம் உறவுகளே.